கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடுதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் நல்ல பாட்டு இல்ல? டைம் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எண்ணி வண்டியில உட்கார வைங்க, நான் வரேன். என்ன டிரைவர் தம்பி, ரொம்ப நாளா ஆளை காணோம். அடிக்கடி வந்து போங்க, அப்பதானே எங்க பொழப்பு ஓடும். வேளாங்கண்ணி சீசன்லண்ணே, சவாரிலாம் அங்கதான் போகுது. சரி சரி, அப்ப அடிக்கடி வேளாங்கண்ணி தான் போறீங்க. அண்ணே, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. நீங்க போயிட்டு ஃபாதர் கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. அந்த பேப்பர் கொடு. நான் அவங்கள போய் தூக்குறேன். உற்சாகம் அது உறவை உணர்த்திடும் எப்போதும். உயர்வு உள்ளத்துக்குள் கோலோச்சும் புது உச்சமிட்டும் எங்கள் ராஜாங்கம். வாழும் பூமி மட்டும் எல்லை இல்லை நமக்கு, வானம் தொட்டு வரும் பயணத்தை துவக்கு. மண்ணில் தோற்காது நம் மனக்கணக்கு, பின்ன எட்டுவதை என்னாலும் இலக்கு. உறங்கி கழிக்கின்ற அறியாமை கூட்டம், குரங்கு புகுந்தழிக்கும் பூந்தோட்டம். வயிற்றை நிரப்பிடவே இந்த ஆட்டம், வழியில் நிற்காது தொடரட்டும் ஓட்டம். குருவி கூட்டம் போல கூடி வந்து கூட்டை கட்டு, குதிரை போல பாய்ந்து வெற்றி கோட்டை முதலில். உன் கம்பெனி ஆளுங்களா இவங்க? மஞ்சுமல் டீம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது தெரியாம அவங்க கிளப்பு முன்னாடி போயிட்டு 10-15 பேர் பூச்சமே இல்லாம வந்து ஆட்டம் போடுறானுங்க. செம்மையா ஆட்டம் போடுறாங்க. நல்ல நண்பர்கள் தான். அதான் அவனுங்களை பாத்தியா, எப்ப சண்டை முட்டும்னே தெரியாது. சண்டையா? எதனால பிரச்சனை வரும்? முன்னாடி இவனுங்க ஒரே கிளப்பா இருந்தானுங்க, இவ தர்ஷனா. இப்ப அதோ அவனுங்க யுவா, இவனுங்க தர்ஷனா. போடு. ஆல் தி பெஸ்ட். சுதி ஐஸ் வாட்டர் வேணாமா? வா முட்டா வரல. தோ வந்துருவா. டேய், எங்கடா போனா சுபாஷ்? அவன் டான்ஸ்ல தூள் கலப்பறான்ல. நல்ல போதையில தானே? அவன் வீட்டுக்கு நடந்தே வந்துருவான். நான் பாத்துக்கறேன். நீ தான் கொண்டு வந்து விடணும். நானே கொண்டு வந்து விடுறேன். பீஸ் வைக்கவா? அடிச்சு பீஸ உள்ள இறக்கணும். நல்லா இருக்குல்ல? போதும்.
கூட்டா இங்க தண்ணியே வைக்கல. டேய் சுதி, எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து குடுறா. அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நீ கொடுத்தா என்ன? சட்டை கரையாயிரும். கார் போறது. டேய் தண்ணி தாண்டா குடுக்க சொன்னாங்க. அதனால உன் சட்டை கரையாவாது. நீங்க எத்தனை வாட்டரா குளிச்சா? அடிச்சிட்டேன், குளிச்சிட்டேன். மட்ட மத்தியானம் மாடு போல உழைக்கிறோம். மாலை மாயங்காயில் டாஸ்மாகில் நுழைகிறோம். யாருக்கும் தேவையில்லை அர்த்தமற்ற வாழ்க்கை இங்கு. கண்ணி ஓரம் ஈரம் உப்பாக வந்து தேங்கும். மூச்சுக்கு பின் 6 அடி மண்ணே சொந்தம். பிடித்ததிங்கு புலிவாலடா, விடுவதென்று பெரும்பா. நீ லக்கிடா, பொண்ணு சூப்பரா இருக்கு. ரஜி நீ ஹாப்பியா? போட்டோ எடுறா. ஏய் சீக்கிரம் வாங்கடா, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணன் கலக்கிறாரு. வாடா இங்க. டேய் சிக்ஸா, ஒண்ணா பாறா. தேவலாம் மலப்பரி கூட்டிட்டு. என்னடா பாத்து நிக்கிற, மச்சமா டான்ஸ் ஆடு. டேய் போடா, அவன் ஒரு கிறுக்கனால கூட்ட வர மாட்டான் மச்சான். ஒரு டேய் அந்த கிறுக்கன் கூட்ற 7:30க்கு பையன் ஸ்டேஜ்ல நின்னு தவிச்சிட்டு இருக்கான். நீ போய் கூப்பிடு. தர்ஷகர போடு மானத்தை வாங்குறான். போடா. பாத்தில இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி பாத்துக்க மாட்டேன். வாடா போட்டோ எடுக்கலாம். வாடா. கூட்டம் வாடா. போடா. வாடா, ஃபேமிலி ஸ்டெப் போடலாம். வாடா. என்னடா? அம்மா வீட்டுல தனியா இருக்கும். வாடா. அம்மா தனியா இருக்காங்கடா, நீ வீட்டுக்கு போடா. அப்பா சரக்கு போட்டு மட்டையடற மாதிரி தூக்குறடா. ஏய் வீட்டுக்கு போய் பாப்பா அவர் மட்டையாம இருந்தாரு, உனக்கு ஒரே அடிதான். அம்மா சத்தியமா அப்பா ஆபடிச்சு மட்டையடறடி. வாடா. கைய விடுடா. நீங்க போட்டோக்கு போஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கண்டினியூ. ஏய் சுதி, மச்சான் ஞாபகம் இருக்கா? டேய் பிரசாத், என்னடா எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்கேன். 10வது ரிசல்ட் அன்னைக்கு உனக்கு கடைசியா பார்த்தேன். இங்க ஏன்னா ஜானோட ஃப்ரெண்டுடா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா வேலையும் பார்ப்பேன். பெயிண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம். நிஜமா? டேய் நான் கான்ட்ராக்டரா, வேலை பார்க்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அத சொல்லு. இது என் ஃப்ரெண்ட் தான். ஹலோ பிரசாத். பிரசாத் சிஜிடிவி. நீ எங்கடா வேலை பார்க்கற? நான் கிளம்பு சரியில்லை, டிராவல்ஸ்ல வேலை செய்யறேன். என்ன வண்டி? இண்டிகா. சூப்பரா. நாங்க ஒரு டூர் அடிக்கலாம்னு இருக்கோம் ஓணத்துக்கு. சொல்றா வரேன். கண்டிப்பா சொல்றேன். நீங்க மொத்தம் எத்தனை பேரு? நாங்க ஒரு 30 பேர் இருக்கோம். 30. அவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம செட் தான். பார்த்த செம்ம டைட்ல இருக்காங்க. நான் கூப்பிடுறேன்டா, உன் நம்பர். நான் உனக்கு என்னோட கார்டு தரேன். அந்த நம்பருக்கு கூப்பிடு. இந்த டேய் நீ கால் பண்றா. பண்றேன்டா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அடிக்கிறியா? வேணாடா. அட வாடா, அடிச்சு. இல்ல வண்டி ஓட்டணும். அட வாடா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கால் பண்றா. பெரியாரின் வழி தொன்றரன்றோ, நீ பகுத்தறிவின் வாரிசன்றோ, அறியாமை உதிர்ந்தவனன்றோ, அடிமை விலங்குகள் உடைந்ததன்றோ. பெரியாரின் வழி தொன்றரன்றோ, நீ பகுத்தறிவின் வாரிசன்றோ, அறியாமை உதிர்ந்தவனன்றோ, அடிமை விலங்குகள் உடைந்ததன்றோ. நினைவில் நீங்காத இரவு இது, உடன்பிறப்பினும் கடந்திட்ட உறவு இது. 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 பெரியாரின் வழி தொன்றரன்றோ, நீ பகுத்தறிவின் வாரிசன்றோ, அறியாமை உதிர்ந்தவனன்றோ, அடிமை விலங்குகள் உடைந்ததன்றோ. டேய் வீட்டுக்கு போடா, சொன்னா கேளுடா. வெறுப்பேத்தாத. போடா. நான் போயிட்டு உடனே வந்துறோம். டிஃபென்ஸ் பண்ணா போலீஸ் பிடிக்கும்டா. சும்மா மூட்டு வாடா. டேய் ஏதோ பேசிட்டு இருக்க. என்னடா பிரச்சனை? கையில இருந்தா இங்கே வச்சுக்கலாம். வரியா? யார்கிட்ட இருக்கு? புரியுற மாதிரி சொல்டா. கயிறு எடுக்கிற போட்டியில போன வாரம் தோத்தம் தான், ஒத்துக்கறேன். அத இன்னைக்கு சொல்லி நம்மள தேவலமா வெறுப்பேத்தானுங்க. ரோட்ல வச்சு நல்லா தேய்ச்சல்ல நாதாரி. என்ன புடிச்சு? எதுவும் பேசுவேன், இதுக்கு மேலே பேசுவேன். என்ன புடுவா? ஓவரா பேசு. முதல்ல கையில் இருக்கிற போட்டியை பத்தி பேச அந்த நாதாரி என்னையே ஏற்றி ஒதுக்கிறான்டா. அவனை பத்தி அவனுக்கு ஏற்கனவே தெரியல. கல்யாணம் வீட்டுக்கு வந்து ஏன்டா கல்யாணம் பண்றீங்க? என்னடா அவனுங்க கையில் இருக்கிற போட்டியில தோத்துட்டு என்னையே ஒதுக்கிறானுங்கடா. போட்டியில தோத்துற பசங்க மேல கை வைக்கிறேன். என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. பிரச்சனை வராதடா. பிரச்சனை வராம நான் பாத்துக்கறேன். என்னடா பிரச்சனை வராது? போட்டில ஜெயிக்காமல மேல கை வாடா 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 வாடா. இப்பவே எடுத்துருவோம். ஒரு கை பாத்துடலாம். இப்ப இழுக்கிறதா? வாய் விட்டு மாட்டிக்காத சுபாஷ். உனக்கு பயமா இருந்தா எனக்கு வேணா. பேசாம மூடிட்டு போடா. இப்ப எங்கடா போய் இழுப்பீங்க? தோதா இவ்வளவு பேர் சந்திருக்காங்க. வாடா வச்சுக்கடா. இழுடா வாடா. வா வா. அப்படியே சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அவசரம். ஒப்பைய உள்ளே. ஏய் கம் ஆன் பாய். ஐத்து புடிடா. இழுக்குறது பாருடா.
சார் நான் கிளம்புறேன். சும்மா அங்கேயே போயிட்டு இருக்காத. இல்ல சார் அது பிராக்டிஸ் இருக்காதான். போலாமா? எங்கடா போய் தொலைஞ்ச? உனக்கு எவ்வளவு நேரம் இங்கடா வெயிட் பண்ணிட்டு? டேய் கிருஷ்ணகுமார், இது இந்த பக்கத்து கிளப்ல கொடுத்துறியா? அவங்க டூர் போன போட்டோஸ்டா. செம்ம. நாங்க தான் கொண்டு போய் தரணுமா? என்னடா? என்ன? இன்னைக்கு நீங்க அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு கூடிப்பீங்க. நான் நிறைய பாத்திருக்கேன். நான் வரதுக்கு லேட் ஆகும்டா. வர ஓனத்துக்கு நாங்களும் தான் டூர் போறோம். நல்ல கலர் போட்டோவா அடிச்சு கொடுனா. அடிச்சு கொடுத்துறேன். எந்த கலர் தூக்கலா இருக்குன்னு சொல்லிடுனே. அப்புறம் சொல்றேன்னா. சோப்பு கலர். டேய் 5 மணி மேல வேலை பார்க்கறா. மஞ்சு வர தெரியும். யூனியன் குரூப்ல தூக்கிடுவாங்க. டேய் இது அந்த பொண்ணு தானே? எந்த பொண்ணு? இந்த பசங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. பசங்க தானே கேட்க மாட்டாங்க. அடிச்சு விடுறா. கோ. வீட்டு போடா. என்னடா இது? வாண்டல ஆரம்பத்துல தட்டி வைக்கணும். நக்கு பிடிச்சோம். பசங்க விளையாட பால் போய் 6 வேலைக்கு போலையா? டேய் போல கண்ணி என்ன இப்படி சேர்ந்து போயிருக்கு? இது ஒண்ணே சொல்லுங்க. எனக்கு போக பிடிக்கலடா. அந்த ஆளுக்கு நேரம் நல்லா இருக்கு. அது தலைவன்டா. அடேங்கப்பா கண்கொள்ளா காட்சி. நல்லா வேலை பார்க்கறாரு. ஹலோ. ஏய் சரி அப்புறமா சரி ஓகேடா. வாடா. என்னடா பஸ்லேடா? என்னடா? சியா. கொஞ்சம் தள்ளி உட்கார்றான். என்னடா? எல்லாருக்கும் ஒன்று காட்டுறோம் பாருங்க. ஆரம்பம் தான், இனிமே தான் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னடா அது? இது அந்த ஸ்டுடியோல இருக்க பொண்ணு கொடுத்து விட்டா. ஏலூர் கிளப்ல கொடுக்கணுமா? அவனுங்க டூருக்கு போன போட்டோஸ். சான்ஸே இல்லடா. பாத்துறா பேசுறாத. ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு. டேய் கொண்டு போய் கொடுத்துரு. வேணும்னா அவனுங்களே வந்து வாங்கிட்டு போட்டோம். கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஏடா இந்த மண்டேனுங்களா? மாண்டேனுங்க தூக்கி போடுறாத. எங்கடா போனாங்க? மூணாறு. நம்ம எத்தனை டூர் போயிருப்போம்? ஒரு போட்டோவாவது நம்ம கையில இருக்கா? கண்டு பாப்போம். ஐயோ அட்டகாசமா இருக்கே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அதே பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா பின்ன ஊஞ்சிய பாக்க சொல்றேன். என்னடா நீ? போடா. ஏய் தூக்கி போடுறாத அவனுக்கு ஏதோ பண்ணி போறானுங்க. நான் பார்த்ததான் இப்ப குத்தமா. இந்தா புடுறா. அத அவன்கிட்ட கொடு. போடா. சரி நம்ம டூர் பிளான் என்ன? அந்த பசங்க எல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல டூருக்கு போறானுங்க. நீங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் வேலைக்கே போறீங்க. அந்த பணத்துலயும் கிளுகிளுப்பான படம் பார்க்க வேண்டியது. இதுல கோவா டூர் ஒன்று தான் குறைச்சல். அப்ப கோவா கேன்சலா? டேய் ஃபர்ஸ்ட் கயிறு இழுத்து கேம்ல ஜெயிக்க பாருங்க. அப்புறம் போலாம் கோவா டூர் எல்லாம். என்ன கூட்டனா? கோவாவுக்கு கயிறு இழுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவனுங்க மட்டும் வண்டி கேட்டா நான் போகவே மாட்டேன். போன தடவை உயிரோட வந்ததே பெரிய விஷயம். அது சரிதான். தூக்குங்கடா. என்ன போச்சு? எதை சொன்னா என்னடா தப்பு சொன்னேன்? டூரை பத்தி பேசியாடா. இழுத்ததுக்கு அப்புறம் பேசலாம். டேய் இன்னைக்கே முடிவு பண்ணோம். அப்பதான் லீவ் எடுக்க முடியும். கோவா போறோம். அங்க போய் சரக்கு போட்டு வெள்ளக்காரிய பெரிய பாக்குறோம். வட்டிக்கு பணம் வாங்கியாவது கோவாக்கு போயாண்டா. கெட்டு போயிடும். குட்டனுக்கு பொண்ணு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இழுடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கான்சென்ட்ரேட் பண்ணி இழுங்கடா. டூரை பத்தி பேசணும். ஃபைன்லா. அது கோவான்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்கடா. டேய் கோவா வேண்டாம். குட்டனா நம்ம கோவாக்கு அப்புறம் கோவாவா? மச்சான் நீ கோவா எங்க இருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. மிஜோவோட வண்டி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டேய் நீ பேசாம அதிரம்பள்ளி வர்க்கலை பத்தி யோசனை பண்ற. நம்ம வருஷம் வருஷம் போறது தானே. கோவா கோவா கேன்சலா? அப்ப வேற எங்க போறோம்? வர்க்கலாவா? ஏன்னா இவ்வளவு லோக்கல் மைண்டா யோசிக்கிறீங்க? அடிக்கிற வெயில்ல பீச்சுக்கு போறோம்னா சராய் பீச்சுக்கு போலாம்ல? கேரளா விட்டு வேற ஏதாவது யோசிங்கடா. வேற ஏதாவதுனா பொள்ளாச்சியோ கோயம்புத்தூரோ பழனிக்கோ. டேய் கொடைக்கானலுக்கு போலாம்டா. அது பழனிக்கு பக்கத்துல தானே இருக்கு. கொடைக்கானலோட கிளைமேட் சில்லுன்னு செம்மையா இருக்கும்டா. கொடைக்கானல் போறோம். கொடைக்கானலா? கொடைக்கானல் போறோம். அது நல்லா இருக்கும். போகாத இடம் தானே. கொடைக்கானல் செமையா இருக்கும். பைசன்லாம் ரோட்ல நடந்து போறத பார்க்கலாம். ஜெய்சனா? யாரு? நம்ம ஊர் பையலா? அந்த பையன் அங்கதான் இருக்கானா இப்போ? ஜெய்சன் இல்லடா, பைசன் காட்டெருமை. அப்படி சொல்லு. ஏய் நீ ஒரு வேலை செய். உன் மச்சான் இருக்கான்ல அந்த பையன். யாரு? டேய் அந்த கல்யாணத்துக்கு வந்தானோ இல்லையா? அன்னைக்கு வந்தானே அந்த டிரைவர் பையன் தான். பிரசாத். ஏய் சுதி என்னடா? டேய் நம்ம டூர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. கொடைக்கானல். நீ எனக்கு சொன்னல மச்சான் டிராவலர் அது கிடைக்கும்ல? டிராவலரா? அது ஓனத்தினால வண்டியெல்லாம் வெளியூர் போயிடும். ஒன்னு பண்ணலாம். பாலிஸ் நல்லா இருக்கும். ஆனா நீங்க நிறைய பேர் இருக்கீங்களே. 5 6 7 8 9. டேய் குவாலிஸ்னா 9 பேர் தான போக முடியும். குட்டண்ணா கொடைக்கானல்ல ஆளுங்க இன்னும் வருவாங்க. நிறைய ஆளுங்க வருவாங்க. செம குளிரா இருக்கும். டேய் குட்டா இப்பவே 6 பேராச்சு. என்ன கட் பண்ணிடாத, நான் கண்டிப்பா வரேன். ஏய் நானும் தான் சரி நான் கிளம்புறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. டேய் நீ எங்க போற? நாளைக்கு நீ வரல? வரலடா. டேய் என்னடா சுபாஸ் பணம் ஏதாவது பிரச்சனை உனக்கு? அம்மாவை பெரியம்மா வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொன்னாங்கடா. டேய் அதுக்கு தான் வீட்ல சுமேஷ் இருக்கான்ல. நல்ல ஆள் தான். சரி வரேன்டா. டேய் சரி உன் இஷ்டம். இருடா. டேய் இவனுக்கு என்னாச்சு? மதுரை வழியாவும் போலாம், பழனி வழியாவும் போலாம்.
பழனி வழியா போனா சுலபமா இருக்கும். என்னமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி. நான் எந்தெந்த இடத்துக்கு போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. மா, ஓன செலவுக்கு நான் கிச்சன்ல பணம் வச்சிருக்கேன். டேய், நீ 5ஆம் தேதிக்குள்ள வந்துருவேல? வராப்புழா வரைக்கும் போகணும். 5ஆம் தேதி வராப்புழையில என்ன? உன் கல்யாண விஷயம்தா. ஓ, பொண்ணு பார்க்கவா? கண்டிப்பா வரேன். சீக்கிரம் வந்துறேன். வரேன்பா. கிளப்பு. டேய், மூக்கு முட்டை குடிச்சு மட்டை ஏறாத. ஐயா, இல்ல லைட்டா தான். சரியா கிடையாது சொல்லிட்டேன். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு 100 தடவை மேல சொல்லிருப்பேன். வண்டி செட் ஆகலடா. காலேஜ்ல 9 பேர் தானே போக முடியும். ஸ்டேட்டை விட்டு போறோம், பிரச்சனை வரும். வண்டி புக் பண்ணும்போதே 10 பேர் ஆயிடுச்சு. அந்த சுபாஷ் எப்படியே கண்டதுக்கு அப்புறம் தான் செட் ஆச்சு. நீங்க கோவான்னு சொன்னதுனால தானே ஸ்கிப் ஆனேன். இப்போ கோவா மாதிரி கொடைக்கானல் போறேன்னா ஒரு மீட்டிங் அது கூப்பிட்டீங்களானே? மீட்டிங்கா? என்ன கடைசி நேரத்துல மீட்டிங் வச்சு சொல்லிட்டு இருந்தா உங்களால போக முடியுமா? அதானே. டேய் பேசாம இருடா. நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணி தரமான சம்பவமா செய்வோம். பட்டைய கலப்புறோம் நம்ம அடுத்த வருஷம். டேய் தம்பி ஒருத்த பக்கம் ஒரு 90 போட்டு விடுறா. தண்ணி ஊத்து. எனக்கு வேணாங்கறல்ல. வேண்டாம்னா போ. டேய் நீ டென்ஷன் பண்ணறா. சுட்டனா வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துருச்சா? டேய் வண்டி வந்துருச்சா? வாங்க. வண்டி வந்துருச்சா? நாங்க போயிட்டு வரோம்டா. ஏய் கிளப் எல்லாம் பாத்துங்கடா. சீக்கிரம் வாங்கடா. பேக்ல எடுத்துக்கடா டேய். போய் கலக்கிட்டு வர கடுப்புக்கு. வாங்க ஹாப்பியோட என்னடா வண்டி நீ சேமா டேய் வாடா. ஆமா சேம் கலர். நல்லா இருக்குல? டேய் சுஜித் கூட்டி வரல? அவன் இன்னும் வரலையா? பேக் போயிட்டோம். பேக் எடுத்து வேற ஒரு பஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? அதுவும் பார்க்கலாம். ஓகே பை. ஓகே போய்ட்டு வாங்கடா. ஓகே ஆல் தி பெஸ்ட் டா. குட்டனா என்ஜாய். ஓகே போய் நல்லா அனுபவிப்பீங்க. நானும் வேணா வேணான்னு பொறுமையா இருக்கேனா ஓட பேசி பாரு. என்னடா? ஹலோ சாவுங்கடா. சது கேன்சல் ஆண்டா. இன்னைக்கு வொர்க் ஷாப்ல போனஸ் கொடுக்கணுமா? அவன் வரணும் தான் பார்த்தா ஆனா நடக்கல. ஆளு செம்ம அப்செட்டா இருக்கான். என்ன செய்யறது? ஒன்னு செய்யலாம். வினிஷே கூப்பிட்டா என்ன? மூடுறா. அவனை கூட்டு போலங்கற காண்டல சபிச்சிட்டு போறான். அவனை போய் கூப்பிடலாங்கற. இல்லனா அவன பண்ணுவோம். உன் அண்ணனை கூப்பிட்டா என்ன? ஐயோ சிஜுவா. ஒரே வீட்ல இருக்க அவனை எப்படி நான் கூட்டி போறது? அதுக்கு என்னடா? அட போடா அவன் சீனை போட்டு அளப்பறைய கூட்டி வாடா. ஒன்னு பண்ணலாம் சுபாஷ் கூப்பிடலாமா? குட்டனா சுபாஷ் கூப்பிடலாம். சுபாஷ் ஓகே. நான் போய் கூட்டி வரேன். போய் கூட்டி வரேன். உண்மையை சொல்லவா? என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. சாப்பிட தானே பணம் வேணும். அதை நான் தரேன். டேய் அங்க பசங்க வெயிட் பண்றானுங்க. சீக்கிரமா வா. ஐயோ ஜெட்டி எடுக்க மறந்துட்டேன். என்னது சீரியலா? இல்லடா படம் தான். நீங்க எங்கடா போறீங்க? கொடைக்கானலுக்கு. நாளை மறுநாள் வந்துருவோம். வர ஆளை பாரு. நாளை மறுநாள் வந்துருவோமா? டேய் தம்பி ஓணத்தை ஜாலியா கொண்டாடு. டேய் சுபாஷ் வாடா. நான் கிளம்புறேன். பணம் தான் வச்சிருக்க. இருந்துச்சுன்னா கூட. ஏய் என் பெல்ட். டேய் போடா. உன் பெல்ட் நான் தின்னடவா போறான். இவெல்லாம் ஒரு அண்ணன். ஓகே. இப்போ வண்டி கொடைக்கானலுக்கு. இவன்டா குறுக்க வந்து விடுறான். ஐயோ இவனா இங்க வந்தா. டேய் நீதான் வர சொன்னியா? அப்புறம் எப்படி இவங்க? டேய் 9 பேர் தான் போக முடியும். உள்ள இடம் இல்ல. அதுக்கு மேல பர்மிட் இல்லடா. செக் போஸ்ட கிராஸ் பண்ணவே முடியாது. டேய் டேய் வேலைக்கு வாடா. டேய் நம்ம ரெண்டு பேர் டூர் போனா அப்பா அம்மா ரெண்டு பேர் தனிமையில இருப்பாங்கடா. இடம்லாம் மரியாதையா போயிடலாம். டேய் முடியாடா டேய். நீ ஏசிட்டு நான்லாம் வர மாட்டேன். டேய் சிஜோ டேய். டேய் அடே போடா டேய் 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 அது ஏறடா. சரி போலாம். டேய் பார்க்கலாம். என்னடா இவன்? ஏறி தொலை. கதவு தொடர்ந்து பாத்துட்டு நிம்மதியா ட்ரெயின்லயே கிளம்பி போயிடலாம். நீ வண்டி எங்கேயும் நிக்காதே. போலாம் ஸ்ட்ரைட்டா கொடைக்கானலுக்கு. வாங்கடா சாமி கும்பிட்டு வரலாம். வாடா. நான் வரல. இந்த நேரத்துல இவ்வளவு பேர் மேல போனா முருகனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படியே போய் ரவுண்ட் போயிட்டு வரேன். ஓகே சீக்கிரம் வந்துடும். கிளம்பலாமா? மேல இன்னும் சூப்பரா இருக்கும். சிக்ஸர் கொஞ்சம் பாத்துங்கடா.
ஏய் சீடி வாங்க சீடி வாங்க இருக்கு டா ஏய் சீடி வாடா சில்லு சில்லு பாட்டு சீடியா போடு நான் கார்ல போடுறேன் ஏய் நல்லா மஜாவா இருக்கு இருங்க தம்பி என்ன படம் வேணும் டேய் விஜய் அந்த சாங்லாம் இழுவையா இருக்கும் ஏய் இறா அண்ணே கொடைக்கானலுக்கு போறோம் கொடைக்கானலா போத ஏறணும் கமல் மலை ஏறும்போது குளிருக்கு கட்டிங் போட்டா மாதிரி இருக்கும் என்ன போலாம் 50 ரூபா 50 ரூபாயா ஓகே 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 என்ஜாய் ஆமா நீ ஏன் சபரிமலைக்கே போனதில்ல? சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? யாரா மச்சான் கடவுள்? கடவுள் யாருன்னு கேட்டா மேல இருந்து ஒரு வெளிச்சம் வரும்ல. என்ன கரெக்டா? நல்லா இருட்டா இருக்கு மேல. நீ சாப்பிடு. அது இல்ல. சில சமயத்துல தெரியும். பெரிய ஆசிரமம் கட்டி செட்டில் ஆயிடுவோம் போல இருக்கு. அவருக்கா கட்டிங் சரி போடு கேப்போம். போடு போடுறா சீக்கிரம் போடு. இனிமே எல்லாம் கமலஹாசன் பாட்டு தான். கனாவின் வினாக்கள் பதில் பெறும் புது தினம் உணர்வுகள் ஊற்றென பாய்ந்திடும். குளிக்கலையா? மனதின் தேடல்கள் தடைகளின்றி வானமும் தாண்டும். சிறு பிள்ளை போல் சிந்தனைகளில் சேட்டைகள் கூடும். புவி கடந்துமே தடம் பதிக்கும் புரட்சியின் பிதாமகன் போலே மாயாஜாலம் போல் தூயவான் மேகத்தினூடே விண்ணை தாண்டி என்ன சரக்கா பிராண்டி பின்னால போய் நில்றா. யாரா பின்னால போடா. என்ன பெத்த அப்ப கேட்டல நான் கொடுக்க மாட்டேன். போயோ இவரு கட்டி கேட்டா கண்ணு போட்டு குத்துவாங்கடா. அதே அடுக்கு அட்டா வாங்கடா போலாம். கனாவின் வினாக்கள் பதில் பெறும் புது தினம் உணர்வுகள் ஊற்றென பாய்ந்திடும். சவாலின் தடையலாம் படிகளாய் மாறிடும். மகிழ்ச்சிதான் கடலென சீரிடும். பிரபஞ்சம் தாண்டியும் உள்நெஞ்சம் தாவிடும். நிஜம்தான் நேரலை செய்திடும். நிழல்கள் மறுகணம் நிலைகள் மாறிடும். நிஜம்தான் நேரலை செய்திடும்.
ஓகே சார் தேங்க்ஸ் தேங்க் யூ வாங்கடா வாங்கடா டைம் ஆச்சு வாங்க இல்ல மச்சான் நாங்க இங்க இருந்து ஹைதராபாத் போறோம் பொறுமையா தானே வருவோம் டேய் மூடாத டேய் 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 ஒரு இடம் மிஸ் ஆயிடுச்சுடா எந்த இடம்டா நான் போயிருக்கேன் கலக்கலான இடம் எந்த இடம் குணா கேவ் குணாக்காவா குணா வகை என்னது கொகையா கொகையா டேய் இந்த பாட்டு இருக்குல்ல அது ஷூட் பண்ண இடம்டா அந்த பொண்ணு தூக்கிட்டு போன இடம்டா அந்த இடம் சார் டேய் கமலாசன் போய் பட்டை கிளப்பின இடம் நாம அங்க போய் கலக்குறோம் வெளிய போடில வாயில துணி வச்சு அமுக்குடா கொஞ்சம் பேசாம வாயடா இவனை இங்க எங்கயாவது விட்டுட்டு போயிடலாம்டா வீட்ல அம்மா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என்னடா பக்கத்துல மட்டும் வாய் போத்துறீங்க ஜெப்பு ஜாம் ஆயிடுச்சு போலாம் எனக்கு ஒண்ணு கிறுக்கு பிடிக்கல உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சு போய் என் கடவாசம் முன்னாடி கத்திட்டு இருக்க நீ ஆமா உன் கடவாசல்ல இருந்து கத்தணும்னு வேண்டிட்டு இருப்பாரு டென்ஷன்ல இருக்கான் போல டேஞ்சரஸ் அண்ணா என்ன சத்தம் என்ன சண்டை அது டெய்லி நடக்கிறதா வேடிக்கை பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க என்ன வேணும் சார் எனக்கு ஒரு சோள மொத்தமா வாங்கி வாங்கி ஏத்துங்கடா அந்த கடையை பாரு இன்னும் காட்டுல இவ பேர்ல இருக்கு பாரு கத்துறா இரு உன்னை வந்து பேசிக்கிறேன் அக்கா சீப்பு இருக்கா சீப்பு இல்லையா கேரளால எங்க இருந்து வர்றீங்க கொச்சி மஞ்சள் கொச்சி சூப்பர் இடம் பூண்டு தரட்டுமா வெள்ளை பூண்டு பூண்டா அது என்னது வெள்ளை உள்ளி அது உங்க ஊர்ல மாதிரி இருக்காது இது நல்லா ஹாட்டா இருக்கும் எனக்கு நல்லா இருக்கு வேற ஏதாவது இல்ல எடுத்துட்டு வந்துட்டல எங்கடா எடுக்க முடியும் நீ இரு நான் வந்து பேசிக்கிறேன் அதுவும் சேர்த்து இது ஒண்ணு வடை 15 ரூபா 15 நம்ம கடையில எல்லாம் நியாயமா இருக்கும் அநியாயமான நியாயமா இருக்கு திரும்பி வரும்போது ஹோட்டல் ஆயிடுமோ மழை வர சான்ஸ் இருக்கு சீக்கிரமா திரும்பி வாங்க திரும்பி வரும்போது நம்ம கடையில தான் சாப்பிட்டு போனோம் அண்ணன் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சரி வாங்க வரும்போது அமைதியா போங்க சார் டுடேஸ் மூமெண்ட் டுமாரோ மெமரிஸ் சார் குரூப் பண்ணல சார் ஒரு போட்டோ எடுத்துறேன் ஜஸ்ட் 50 ரூபீஸ் சார் பரவாயில்லை அப்படி கேமரா இருந்தா நாங்க என்ன சார் பண்றது சொல்லுங்க சார் ஒன்னு செய்யுங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க எங்களுக்கா ப்ளீஸ் வாங்கடா போட்டோ எடுக்கலாம் ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் ஓகே வாங்க போலாம் வாங்கடா சீக்கிரம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இந்த பக்கம் வாடா இங்க பாரு சூப்பரா இருக்குடா டேய் சுஜு என்னடா நான் ஒரு 5 நிமிஷம் வண்டியில ரெஸ்ட் எடுக்கிறேன் வாடா மேல போய் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு இல்ல நான் வண்டி ஓட்டணும்ல அப்படியா நீங்க நீங்க போங்க. ரெஸ்ட் எடு நாங்க வரோம் ஏய் இருடா நானும் வரேன் கேமரா நான் எங்க வண்டியில இருக்கா இருப்பேன். உண்மையிலேயே இதான்டா மஞ்சள் பஞ்சமில்ல எங்க நீ கூலிங் கிளாஸ் முதல்ல கேட்டு யாரா வா போலாம் வா டைம் ஆச்சு வா ஆமா இதுக்கடியில என்ன இருக்கும் வாங்கடா ஏய்
பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு. ஏய், பாத்தீங்களா? தெரியுதா? குடிச்சிட்டு ஆட்டாதீங்கடா. ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? வாங்க போலாம். டேய் நான் சொன்ன கோகா இருக்குல்ல, அது கீழே தான் இருக்கு. அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். நீ போயிருக்கியா? இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா டீம் வந்ததுல அப்ப போனேன். போடா. நல்ல தரமான சம்பவம். இந்த டூரிஸ்ட்களை ஏமாத்தி இவனுங்க போட்டோ எடுக்கிறானுங்களே, அது எதுவுமே குணா கேவல. அங்க பாத்தியா, சம்பவமே அங்கதான் இருக்கு. பாத்துடலாங்கிறியா? இங்க இருந்து பாரு. கொஞ்சம் டேஞ்சர் தான். டேஞ்சர்னா அந்த இடத்துக்கு போய் ஆகணும். டேய் போதும் வாங்க. ஏற்கனவே ஃபாரஸ்ட் ஆளுங்க திட்டுறாங்க. வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். போலாம் வாங்க. கிட்டக்க 3 பேர் இருக்காங்க. அப்ப போலாம்டா. ஏய் அவனுக்கு போடாதல, நம்ம போலாம்டா. வாடா, நல்ல மூடா இருக்கும்டா. டேய் ஃபாரஸ்ட் ஆளுங்க இங்க தான சுத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனை அவன் வாங்கடா. ஐயோ அண்ணா போலாம்ண்ணா. டேய் குட்டா, இங்க வரைக்கும் வந்துட்டு நாம உள்ள போகாம விட்டுட்டா மஞ்சள் பாய்ஸ் தாண்டா அசிங்கம். இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சொல்றீங்க? கமலாசன்லாம் உள்ள வந்து கலக்கிட்டு போனாடா. உள்ள ஒரு பிரச்சனை இருக்காது. வாடா போலாம் ப்ளீஸ் வா. டேய் அங்க பாறா. டேய் சீக்கிரம் வாங்கடா. அபிலாஷ் டேய் வரடா. இப்படி ஏறற பாரு மேல. செம்ம இடம் மிஸ் பண்ணாதீங்க. போய் பாருங்க. டேய் உள்ள பயங்கரமா இருக்காடா. வாங்க போலாம். மாத்ரா நல்லமா வாங்க. டேய் இத பாத்தியா? பயங்கரமா இருக்குல. டேய் அதோ அங்க புங்க இருக்கு. அதான் The real Guna gives down. It is very beautiful place. கீழ வாங்கடா. விடாதீங்க. கீழ தான் செமடா இருக்கு. வாங்க. ஆமா. வா வா. கீழ பார்க்கலாம். பாத்ரா. கீழ பாத்து. டேய் நீ பொறுமையா போங்கடா. டேய் வாடா. வாடா. டேய் பெரிய ரவுண்டா பயங்கரமா இருக்குல. வா அங்க பாரு. என்னடா குளிருதுல? குளி. என்னடா இப்படி இருக்கு? ஏதோ பெரிய குளி. வா பாத்து வாடா. அதுடா. ஐயோ. அடேங்கப்பா. அந்த பக்கம் துபாய் தெரியுதுடா டேய். வாடா. இங்க வந்து பாரு. இங்க பாருடா. உள்ள போலாமா? வாங்க சீக்கிரம் வாங்க. யாரா இருக்கீங்களா? உள்ள போனா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? டேய் இங்க வா. கீழ இருக்கு. இறங்குடா. இறங்கு. இறங்குடா. இறங்கு. முதல்ல நீ இறங்கு. இதெல்லாம் இங்க கூட்டி வர. என்னடா பாக்குறீங்க? டேய் இறங்குடா. இறங்கு. இறங்கு. போலாம். இறங்கலாமா? மாத்ரா. பாத்துறங்க. வரடா இருடா. புடி பாருங்க. ஏய் இதான் நீ சொன்ன இடம். என்னடா இருக்கு? செம்மையா இருக்குல்ல? சரியான இடம் மச்சான். சினிமால பார்த்த மாதிரி இருக்கு.
கூட இங்க வந்தாங்க. எழுதி வச்சிருக்கானுங்களே 95 தெரியல. இது மட்டும் இல்லனா நாம தான் முதல்ல வந்து கெத்தா சொல்லிருக்கலாம். என்னடா பண்ற? பவன் புத்தலாம் இருக்குடா. குரங்கு சட்டை மட்டும் விட மாட்டேங்கறான்டா. டேய் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது பேசாம அழிச்சிரு. இருடா. கையாலே தேய்ச்சா. உன்னை தொடச்சி சுத்தமாக்கவா சொன்னேன். பவால் மூத்திரம்னு சொன்னது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுடா. சரக்கு மட்டும் இருந்துச்சுன்னு வையா, மேல உட்காந்து 2 கிளாஸ்ல ஜில் ஜங் ஜக்குன்னு அடிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. கொண்டு வந்து நீ ஞாபகப்படுத்தி இருக்கணும். அடடா. வா. இங்க வந்து பாருடா சமயம் இருக்கு. ஏய் சத்தம் போடாதீங்கடா. அவங்களே ஏன் இங்க கூப்பிடுற? 100 அடி இருக்குமா? 100 அடியா? மச்சான் கீழே விழுந்தா கண்டிப்பா பழனி கன்ஃபார்ம். நம்ம ஆளுங்க தான்டா. நமக்கு தெரியாம இவன் எங்க வந்தானே. இங்க பாரு. பெயிண்ட். நம்ம கிளப் பேர் இங்க எழுதலாமா? டேய் தர்ஷனா நீ மூடிட்டு போடா. கிளப்போட பேர் மறுபடியும் மாத்தனா மட்டமா இருக்கும். டேய் மஞ்சுமல் பாய்ஸ்னு எழுதலாம். யோசிச்சு வச்சா முன்மடியில முக்காவாசி போயிட்டு இருக்கு. டேய் இங்க மஞ்சுமல் பாய்ஸ்னு எழுத போறோம். சூப்பர் ஐடியா. அந்த ஜாக்கெட் குடு. மூடிட்டு போடா. எனக்கு போட்டோ எடுக்கணும் தாடா. டேய் வாடா. ஏய் சீக்கிரம் குடுறா. டேய் குடுத்துரு பயங்கரமா குளிருது. வேற இடம் காமிக்கிறேன். அத விட என்னாச்சுடா? எல்லாம் ஓகேவா? இங்க எழுது. என்னடா இது இவ்வளவு கேவலமா கப் அடிக்குது? டேய் அது வவால் மூத்திரம்டா. கொக்கனா இருக்கதான்டா செய்யும். மண்டவோட. சுதி அழகா இருக்கானே. இது எதோட மண்டவோட? அது குரங்கோட தான்டா. தூக்கி போட்டு கம்ன வாடா. டேய் நம்ம மேல பார்த்தோம்ல, அந்த பாயலோட சொந்தக்காரனா கூட இருக்கும். இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். அது நம்மளுக்கு தேவையில்ல. தூக்கி போட்டு வா போலாம். டேய் குரங்கோட பேய் பிடிச்சுக்கோ. சீக்கிரம் வா. அங்க போலாம் போ. டேய் பாத்தியா? ஆல்கங்கற அந்தரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கற பாரு. குரங்க தாவி போற வழிடா. பெரிய குகையை கண்டுபிடிக்கிறேன் ஞானி. வவால் பத்தியா? கொக்கனா எல்லாரும் போத என்னது குளிர் பயங்கரமா ஏறுது. டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து கிளப்ல மாட்டி விட்டலாம்டா. கலக்கலா இருக்கும். இல்ல? ஏய் ஏய் மேல வாங்க பாருங்கடா வாங்க. பாருங்க எப்படி பயங்கரமா இருக்குடா. பச்சை கலர்ல மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். வா மேல வா மேல வா. ஏய் வாடா போட்டோ எடுக்கலாம். பச்சை கலர்ல எழுதி இருக்கோம். வாங்கடா. ஏறி வாடா. ஒரு போட்டோ எடுக்கலாம். இங்க வாடா. சூப்பரா இருக்கும் வா. டேய் மேல வாங்கடா. டேய் வாங்கடா. வாடா. டேய் நல்லா இருக்கு. ஆனா வருஷம் கூட எழுது. 2006 எழுது. இரு நான் மேல வரேன். என்னடா? என்ன? சுபாஷ் என்னடா? சுபாஷ் டேய் என்னாச்சு குட்டனா? வா கீழ போய் பாரு. வாடா. என்னடா? டேய் நான் கூப்பிடுறத உனக்கு கேட்கலடா. திரும்ப கூப்பிடு. சுபாஷ் ஏய் சும்மா நடிப்பான்டா. ஏய் சுபாஷ் விளையாட்டு கூட இப்படி பண்ணுவான். டேய் சுபாஷ் கண்ணு கட்டின வரைக்கும் எதுவும் தெரியலையே. ஏய் சுபாஷ் விளையாடாதடா பைத்தியக்காரா. நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண வருஷம் மிஸ் பண்ணாங்கடா. ஏய் சுபாஷ் என்னடா? ஏய் சுபாஷ் குளியில விழுந்துட்டான்டா. குளியிலயா? என்னடா? என்னாச்சுடா? டேய் அவன் சத்தமே கேட்கலடா. டேய் சுபாஷ் என்னடா பாத்துட்டு இறங்கி பாருங்கடா. ஏதோ தெரிஞ்சதாடா இறங்கி பார்க்கிறதுக்கு. டேய் உள்ள ஒரே இருட்டா இருக்குடா. சுபாஷ் ஏய் நீ கேமரால ஃபிளாஷ் அடிச்சு பாருடா. சீக்கிரம் ஏறடா. ஏதா தெரிஞ்சதா? இல்லடா. இன்னொரு தடவை எடுத்து பாரு. டேய் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ஏறடா. இன்னும் இறக்குடா. என்னடா தெரிஞ்சதா? தெரியலடா. டேய் இன்னொரு வாட்டி கொஞ்சம் இறக்கி ஏறடா. டேய் முடியலடா. ஃபிளாஷ் ஏறடா. டேய் டேய் ஃபிளாஷ் ஏறடா. பாரு. டேய் ஏதோ தெரியுதாடா? தெரியலடா. டேய் சுபாஷ்டா. டேய்
சின்ன குழி இல்லடா. டேய் சுபாஷ் சுபாஷ் டேய் சுபாஷ் சுபாஷ் டேய் சுபாஷ் சுபாஷ் என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் சுபாஷ் டேய் சுபாஷ் சுபாஷ் நான் பேசுறது கேக்குதா? சுபாஷ் டேய் டேய் கேக்குதாடா? சுபாஷ் சுபாஷ் டேய் சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். என்னடா அபிலாஷ்? சுபாஷ் போயிட்டான். என்னடா? சுபாஷ் போயிட்டான். நீ அங்க போய் உட்கார்றா. டேய் டேய் அபிலாஷ் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. மேல கூட்டிட்டு போங்கடா. டேய் அவன மேல கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போடா. சுபாஷ் டேய் அவனே என் கூட வாடா. அண்ணா அண்ணா என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட் போய் பாருங்கடா. குழிக்குள்ள விழுந்துட்டாடா. டேய் வாடா. டேய் நடடா. நடன்னு சொல்றேன்ல. சுபாஷ் ஏதோ பேசுறா. குட்டாய் என்னடா கத்துறீங்க? அண்ணா எனக்கு ஃப்ரெண்ட் பண்ணுங்கடா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கடா. ஃப்ரெண்ட் குளியல விட்டுறடா. அண்ணா ரெண்டு குளி விடுங்கடா ப்ளீஸ் டா. கூப்பிடுங்க எங்க ஃப்ரெண்டுடா. அண்ணா காப்பாத்துனடா. காப்பாத்துனடா என் ஃப்ரெண்ட். என்னால ஒண்ணும் முடியாதுடா. சாத்தனோட முடிவுடா. எல்லாரும் இருந்து கிளம்புடா. பெரிய பிரச்சனை இருந்தா கேக்க வர முடியாதுடா. ஹெல்ப் பண்ணு. குளிக்கல விழுந்து எங்க போய் சரிவே தெரியாதுடா. கிளம்புடா. பிரச்சனை இருந்தா அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ மேல போய் ஆளுங்களை கூட்டு வாடா. நாங்க இங்க இருக்கோம். தம்பி தப்பா நினைக்கிறேன். வேகமா போங்கடா. சீக்கிரம் வாங்கடா. யாராவது கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. பேசாம உட்கார்றா. என்னடா ஆச்சு? ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. பதறாம சொல்லுங்கடா. அண்ணா என் ஃப்ரெண்ட் குழியில விழுந்துட்டானா? குழியிலயா? அந்த குகையில விழுந்துட்டான். ஏய் தெளிவா சொல்லு. கீழ அந்த கல்லுக்கு பக்கத்துல இருக்க குழியா? அங்க எதுக்குடா போய் தொலைஞ்சீங்க? உங்களை யாரா அங்க போக சொன்னா? அண்ணா ப்ளீஸ் நீங்க தானே உதவி செய்யணும். கடவுளே. சரி ஒண்ணு இல்ல பதறாதீங்க. காட் வேலை இப்பதான் இந்த பக்கம் போனாரு. உடனே போய் பாருங்க அவரை. போங்க சீக்கிரம் போங்க. அமைதியா இருடா. ஏய் அடில. என்ன ஆச்சுடா? போய் காட கூட்டிட்டு வரோம். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடா. உட்கார்றான்னு சொல்றல. உட்கார்றா. ஏய் வருவாடா. பாக்குறடா அவனை. முதல்ல உட்கார்றா. சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். சுபாஷ் போயிட்டான். கார் எங்கடா? கார் எங்க? ஃபாரஸ்ட் கார் எங்க இருக்கு? வாங்க டீ பண்ணு. காபி. அண்ணா கூப்பிடுங்கண்ணா. ஃபாரஸ்ட் கார்டு கூப்பிடுங்க. எங்க ஃப்ரெண்ட் குழியில விழுந்துட்டானே. யார் சுபாஷ்? எந்த குழி? அண்ணே சுபாஷ் எங்க ஃப்ரெண்டு. அந்த குகையில இருக்கிற குழிக்குள்ள விழுந்துட்டானே. ஏதாவது செஞ்சு காப்பாத்துங்க. காலை பிடிச்சு கேக்குறேன். ஏம்பா எந்த ஹெல்ப்பும் கேட்டு இங்க சிக்கல்ல மாட்டிக்காத. முதல்ல நீங்க ஊருக்கு போங்க. கிளம்புங்க. ஐயோ நீங்க பேசாம கிளம்புங்கப்பா. பா எதுக்குப்பா சின்ன பசங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? போய் என்ன உதவி பண்ண முடியுமோ போய் பாருங்கப்பா. நீ வெளியூர்ல வளர்ந்தவா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த குழிய பத்தி உனக்கு தெரியாது. நம்மளால உதவி பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்கப்பா. சீக்கிரம் ஊர் விட்டு கிளம்புங்க.
சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ் எங்களுக்கு யாரும் இல்லண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் டவுனுக்கு போய் போலீஸ் கூட்டி வாங்க. டேய் நம்ம போலீஸ் போய் சொல்லுவோம். அவங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. பா, நீ பேசாம இருப்பா. நீங்க சீக்கிரம் போங்க, போயிட்டு போலீஸ் கூட்டி வாங்க. சீக்கிரம் போங்க. பிரசாத் அங்க வா. நீ அங்க போ. அண்ணா கொஞ்சம் வாங்கடே. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடே. குளிக்கல விழுந்துட்டானே. ப்ளீஸ் வாங்கடே. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கடே. இரு வரேன். அக்கா கொஞ்சம் சொல்லுங்க. போய் என்னன்னு பாருங்கப்பா. போலாமா? இந்தா இத வச்சுக்கோ. பேய் பிசாசு ஆண்டாது பயப்படாத. வாங்க போலாம். வண்டி இருக்கு. அங்க இருக்கு. அங்க. டேய் பிரசாத் சுபாஷ் குளியில விழுந்துட்டான்டா. சத்தமே கேட்கல. என்னடா அவன் குளிக்குள்ள விழுந்துட்டான்டா. அவன் சும்மா விளையாடிட்டு இருப்பான்டா. டேய் வண்டி ஏறடா முதல்ல. எங்கடா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி ஏறு. அனிலே என்னாச்சுடா? டேய் அவனுக்கு போலீஸ் கூப்பிட போயிருக்கானுங்க. நீங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இவனை விட்டுட்டு எப்பறா வரது? சீக்கிரம் வாடா. எங்க போடாதடா, இங்கே இருடா. ப்ளீஸ்டா. டேய் எங்க போடாதண்ணே. அண்ணே அந்த குழிதான் போனே. சீக்கிரம் வாடா. என்னாச்சுடா? அவனுங்க எங்கடா? அவனுங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானுங்க. ஆளுங்களை கூட்டிட்டு வருவானுங்க. என்னாச்சுடா? ஒண்ணும் என்னாச்சுடா? டேய் சுபாஷ்! சுபாஷ்! அண்ணா வாங்க. தள்ளுப்பா. தள்ளு. எடுத்து விட்டு தள்ளிப்பாங்க. நகரு. இப்படி வாங்க. எவ்வளவு ஆபத்தான இடம் தெரியுமா இது? வாங்க. நவருங்க. இதுக்குள்ளதானே. எல்லாத்தையும் கொடு. இது எதுக்குண்ணா? நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. நான் சொல்றேன். எல்லாத்தையும் கொடு. உள்ளதா இருக்காரு போங்க.
கவர்மெண்ட் வேற மாறிச்சு, அவத்த எங்க தூக்கி அடிப்பானுன்னே தெரியல. இல்லையா? சார் 2 குழியில தெரியாம தெரிஞ்ச விஷயம் பண்ண. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துட்டா சார். யாரையா நீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துட்டா சார். யார் இவனுங்க எல்லாம் உள்ள விட்டது? ஸ்டேஷன் ஃபுல்லா தெப்பக்குள்ள ஆக்கிட்டு இருக்கானுங்க. சார் ஃப்ரெண்ட் குழியில விழுந்துட்டா சார். ஏய் பசங்களா இங்க வாங்க. நீ வாப்பாலாம். சார் எங்க ஃப்ரெண்ட் குழிக்குள்ள விழுந்துட்டா சார். சார் யாராவது ஒருத்தன் பேசு. சார் ஒண்ணும் இல்ல சார், நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம். நீங்க கொஞ்சம் டூரிஸ்டா? பண்ணுங்க. என்ன பிரச்சனை? தண்ணியை போட்டு உங்களுக்கு அடிச்சிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல சார், எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துட்டான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். குழிக்குள்ள விழுந்தவன தூக்கி விட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? அது இல்ல சார். ஆமா, எந்த குழி? சார் குணா கேவல. இது குணா கேவா? ராமையா கேட்டியா? குணா கேவல போய் விழுந்துட்டானா? என்னன்னு கேளு. குணா கேவல பள்ளமா? ஏண்டா குணா கேவ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்க என்ன போனீங்க? சார் தெரியாம போயிட்டேன் சார். ராமையா அடிக்காத. நீ முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணு. வந்து சேர்றானுங்க பண்றா. சார் சீக்கிரமா வாங்க ஏன்டா அங்க போனீங்க? அதான் உள்ள இறங்க கூடாதுன்னு போர்டுலாம் வச்சிருக்காங்கல்ல. இப்ப பாரு, உன் ஃப்ரெண்ட் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டான்ல. ஐயோ சார் அப்படியே சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார் வாங்க சார், உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என் காலை பிடிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லப்பா. உன் ஃப்ரெண்டு வரமாட்டான். அவனை யாராலையும் திரும்ப கூட்டு வர முடியாது. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல் அறை. வெள்ளக்காரன் வச்ச பேரு. அவன் வச்சா சும்மா வைப்பானா? அப்புறம் கமல் சார் இங்க வந்து படம் எடுத்து விட்டா பிறகுதான் குணா கேவன் ஆச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்டில் மட்டும் இது வரைக்கும் 13 பேர் உள்ள விழுந்திருக்காங்க. உள்ள விழுந்த யாரும் இது வரைக்கும் திரும்ப வரல. ஏன் அவன் பணம் கூட கிடைக்கல. இதோட ஆழம் 9 அடி இருக்குங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க கொடைக்கானல் மலை உயரம் இருக்குங்கிறாங்க. இது காத்து வெளிச்சம் இல்லாத பயங்கரமான இருண்ட பள்ளம் தம்பி. இதுக்கு முன்னால் அந்த குழிக்குள்ள விழுந்தது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகன். 10 வருஷம் இருக்கும். ஊருக்குள்ள எல்லா ஃபோர்ஸும் வந்து இறங்குச்சு. அன்னைக்கு டியூட்டியில நானும் இருந்தேன். சாங்கியம் பண்ண சின்ன எலும்பு துண்டு எடுத்துட்டு 15 லட்சம் தரேனாரு. அன்னைக்கு தேதிக்கு 15 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா யாரும் முன்ன வரல. ஏன்? பணத்தை விட மனசு உசுறு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியல. நீங்க கேரளால இருந்து வந்த சாதாரண டூரிஸ்ட் பசங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ் அங்க என்ன சார் தப்பு? ஏன் அடிக்கிறீங்க? போலீஸ் அடிக்கிறீங்க சார். பக்கத்துல விஷயம் கேக்குறீங்க. போலீஸ் எனக்கே ஆர்டர் போடுறியா? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கடன் கொடுக்குறீங்களா? எங்களை பார்த்தா சொல்லியா ராமையா? இவங்க 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போடியா? எப்படி இவனுக்கு ஊருக்கு போறாங்க? கொலையை பண்ணிட்டு வீட்டுல
கண்டுபிடிச்சாச்சு. வாடா. சுபாஷ் கிடைச்சனா? இல்ல, இன்னும் அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஒளிச்சிட்டேன். எங்க ஒளிஞ்சிருப்பான்? ஒற்றமல்ல என்னையப்பா தேடுற? குடாக்குடியில் ஒரு பையன் விழுந்தாண்ட கேரளாக்கார. அது கூட தெரியாம உட்காந்து திண்டுகிட்டு இருக்கா. என்னப்பா சொல்ற? வாண்டா. ஐயோ என் வேலை. மனுஷன் நிம்மதியை சாப்பிட கூட முடியல. பசங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. தண்ணியை நிறுத்த முடியாதா? எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குடா. ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிற? வந்து ஏதாவது செய்யலாம்ல? இப்ப கூட சுத்தமா பேண்டா. வாடா. வாடா. போகாத சொல்றேன். அது குழி பக்கமே போறீங்க. குழிக்குள்ள விழுந்தது எங்க போறது? உனக்கு என்ன? உட்கார இருப்போம். தலைய போறா. போயிட்டே இருக்க புரியல. வெளிய போ. ஆறுமுகண்ணே இங்க என்ன பண்ணிருக்கீங்க? சொல்றேன். என்னண்ணே வேலைக்கு வேட்டு வச்சிருக்கீங்க போல. இந்த பசங்களோட வந்த ஒருத்தன் குழிக்குள்ள விழுந்துட்டான்பா. தகவல் சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் போயிருக்காங்க. இந்த மழை தண்ணிய தடுத்து நிறுத்திட்டோம்னா மிச்சத்தை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. குளிர்காரங்க நீயே புரியாம பேசிட்டு இருக்க. இந்த குழிக்குள்ள விழுந்தவே இவ்வளவு நேரம் உசோடவா இருப்பேன். செத்து போனவனுக்கு தண்ணி போனா என்ன? போறேன் அப்படின்னு சொல்லாதியா. ஆயா பசங்க. ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும். சுபாஷே!
சாப்பிட கூட விட மாட்டோம். ஐயா ஐயோ கதிரேசா, இவனை எல்லாம் கூப்பிட்டு போய் அங்க என்ன நினைச்சு என்ன ஏதுன்னு விசாரியா. சரிங்க. ஐயோ போறப்ப சும்மா கையாடிட்டு போகாத. கயிறு டார்ச் லைட்லாம் வாங்கிட்டு பண்ணிடுறியா. மீடியாக்காரங்களுக்கு வேற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இருக்கிற பிரச்சனையில என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த லூசு நாளை என்ன பிரச்சனை வர போதும். அங்க என்ன புடுங்க வாட போனீங்க. மூஞ்சிக்கலப்பா முடிச்சுட்டு வந்து ஏன் தாலியா இருக்கிறாங்க. அடிச்சுடியா அவனுங்கள. டேய் உங்களை என்ன வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? எந்திரிச்சு வாங்கடா. ஏய் கதிரேசா, ஏற்கனவே பசங்க அடி வாங்கல, பயந்து போயிருக்காங்க. பார்த்து கூட்டு போ. ஏன் அந்த குகையில போய் நொட்டும் போது பயம் எங்க போச்சு? அப்படியா? இந்த மலையில வேற என்ன புடுங்க போறோம்னு தெரியல. வாங்கடா. டேய் அது அந்த ஒயின் ஷாப்ல போய் 2 குவார்டர் வாங்கிக்கோ. அப்படியே 2 வாட்டர் பாக்கெட்டு, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், ஒரு கோல்ட் ஃபிளாக் சிகரெட். அப்படியே மறக்காம பத்தி பட்டி வாங்கிக்கோ. எதுக்கு? பத்தி பட்டிடா. மேட்ச் பாக்ஸ் புரிஞ்சுதா? டேய் போய் வாங்கிட்டு வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க. லேட்டு போலயா இருக்காங்க. சார் என்னடா நம்ம கயிறு வாங்கணுமே சார். கயிறு எல்லாம் போற வழியில கிடைச்சா வாங்கலாம். ரொம்ப அர்ஜென்ட். 2 குவார்டர் போட்டு வாங்கிக்கலாம். அர்ஜென்ட்னு சொல்றோம்ல, நீ என்ன மேல கேக்குற? என்னடா வந்தமா ஊர் சுத்தி பார்த்தோமா பேசாம போனமான் இருக்கணும். சத்தம் போட்டுட்டீங்க. நீங்க பேசாருமே. சப்போர்ட் பண்ற நீங்களும் என்ன மனுஷங்க சார்? அங்க ஒருத்த குழியில வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நாங்களாம் பதட்டத்துல இருக்கோம். ஓ தம்பி கோவம் வருதோ? கோவம்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவனுக்கு எதுவுமே செய்ய முடியலைங்கிற மனவேதனை. ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னோட இத்தனை வருஷ அனுபவத்தில் சொல்றேன், உன் ஃப்ரெண்டு பொழைக்க மாட்டான். அப்படி பொழைச்சதா குணா கேவுக்கு ஒரு சரித்திரமே இல்லை. புரியுதா?
சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. டேய் உங்க அவசரத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாதுடா. நான் என்ன சின்ன பையனா? வயசாகுதுல்ல. என்ன குமரா சார் அத்துட்டு போச்சா? ஆமா சார், உள்ள ஒரு பையன் விழுந்துட்டான் சார். ஆமாண்டா, உன் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குனே வருவானு. போலீஸ் அடிச்சுட்டாங்க கூட்டணும். நம்ம தான் கோடத்துக்கு கூட்டம் தள்ளி விட்டு சொல்றானுடா. போலீஸ்காரங்க எங்கடா? பிரசாத் கூட்டிட்டு வர. வாங்க சார். என்னடா வர? அவசரம் முடியாம இருப்பீங்க. வாங்க சார். மெதுவா மெதுவாங்க சார். பார்த்து கால் வைங்க. இப்படியே இருக்கா? டேய் டோமி, நீங்கடா அந்த பசங்க உள்ள கூட்டு வந்தா? சார் கிறிஸ்டியன் கிடையாது எனக்கு. வந்துருங்க சார், நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்றா சார். நல்லா காலாண்டு கூட சரி சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டேன் சார். சார் பார்த்து பார்த்து கால் வைங்க. பிடிக்கிற போது சார் வாங்க சார். டார்ச் இருக்காடா? இருக்குல்ல. டேய் பேர் என்னடா? சுபாஷ். சுபாஷே சுபாஷே. ஏய் எவ்வளவு நேரம் ஆகுது? 3 மணி நேரம் ஆச்சு சார். அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படி சொல்லாதீங்க சார். எங்கேயா போன? சார் சாப்பிட போனேன் சார். அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு சார். இதெல்லாம் ஒரு காரணமா? உன் வேலை போக போகுது பாரு. ஏய் வண்டி ஏறா. எந்திரிப்பா, இங்க எல்லாரும் கூடாது. எந்திரி போலாம். எந்திரிமா. ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. என்னன்னு பாருங்க சார். உதவி செய்யுங்க சார். குரு குரு. எந்திரா போலாம். எந்திரா. வண்டி ஏறா. நான் வண்டி எடுக்க மாட்டேன் சார். வண்டி எடுக்க மாட்டியா? வண்டி எடுக்கன்னு வையே. உன் வண்டி கொடைக்கானல் தாண்டாது சார். நீங்க எங்க எல்லாரும் எரிச்சிருன்னு சொன்னா கூட சரி, நான் வண்டி எடுக்க மாட்டேன் சார். என்னடா சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். டோம்லிக்கே, நீ உள்ள வராத. என்ன பத்தி தெரியும்ல, மஷ்ரூம் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். யோ கதிரேசா, என்னையா வந்து வராதுமா பார்த்து பார்க்காம முடிவு எடுக்கிற? நான் இது கொலை கேஸ், அப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது வரும். மழை குறைஞ்சிட்டே வருது. இன்னும் 10 நிமிஷத்துல நின்றுட்டியா? அப்புறம் என்ன வேணாலும் இந்த பசங்களுக்கு செய்யலாம்யா. நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நம்ம தானே பாதுகாத்து அனுப்பணும். பார்த்தையா. யோ நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு. சார் சார். சுபாஷ், சுபாஷ், டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்க வெயிட் பண்றது? மழையும் நின்றுச்சு. இங்க வெயிட் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆர்மோனா, பசங்களுக்கு எடுத்து சொல்லனா? என்னப்பா சொல்ற? பசங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி, இங்க இருக்குல்ல, நீ தான் பெரிய ஆளா தெரியுற. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. ஸ்டேஷனுக்கு போனா அவங்க ஃபேமிலிக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம்ல.
சார் அவங்க வீட்டுக்கு போய் நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அவனை இங்க விட்டுட்டு நாங்க எப்படி ஊருக்கு போறது? அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? டேய் டோமினிக், உனக்கு தான் இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும்ல. உண்டியில காசு போடுற மாதிரி அந்த குழிக்குள்ள விழுந்தா. அவன் வீதி அவன் போயிட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி, சார் சொல்ற சரிதான். மேலே போயிட்டு என்ன பண்ணாலும் யோசிக்கலாம். இங்கே அப்படி விட்டுட்டு போனுங்கிறீங்களா? வேலைதான் வந்து இவங்களை எழுப்புவா. தம்பி எந்திரிப்பா, எந்திரிங்க தம்பி, எந்திரி வா, போல வா, எந்திரி. எந்திரிங்கப்பா, சொன்னா கேளுங்கப்பா. எந்திரிடா, எந்திரி எந்திரி, சொன்னா கேக்குறேன். எந்திரி. எவ்வளவு நேரம் சொல்லிட்டு டேய், என்ன பண்ற? எந்திரிப்பா, எந்திரிப்பா. Hey! Subhashe! Hey, Subhashe! Hey! Subhashe! 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 Hey! Subhashe! Hey! Hey! Subhashe! Subhashe! Não, corre que eles não! Ei! Sir, não corre que eles sir. Ei! Sir, esse você! Ei, ei! Me cubre! Ei! Subhashe, corre no que é que dá! Ei!
கேக்குதாடா கோசி ஏய் கேக்குதாடா டேய் மச்சான் வந்துட்டாங்கடா. சார் உங்க புள்ள போடு சார். சார் இந்த கேவோட ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமா? ப்ளூ பிரிண்ட் சார் இது வெரி டேஞ்சரஸ் ஸ்பாட், இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே இறங்காது. இறங்குனா வெளியே வர முடியாத இடத்தோட ப்ளூ பிரிண்ட் எப்படியா கிடைக்கும்? சாரி சார். ஒரு புண்ணாக்கும் பண்ண வேண்டாம். ப்ரிகிப்டட் ஏரியான்னு தெரிஞ்சிருந்து ஒருத்தன் உள்ளே இறங்குறான்னா சார் இருக்கா? டோன்ட் டேக் ரிஸ்க். ஃபார்மாலிட்டிஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீ பண்ணு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாங்க 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 பாஸ் பாஸ். தம்பி கயிறு போட்டுருக்கு ஏதாவது தெரியுதா? தம்பி பேசுறது கேக்குதா? கயிறு தெரிஞ்சா புடிச்சுக்கோ. யோ தாமஸ் சார் என்ன மூஞ்சி ஏதாவது தெரியுதா? எத்தனை அடியில் இருப்பான்? சார் அவன் கத்துறது எக்கோ அடிக்கிறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு எங்களால் கால்குலேட் பண்ண முடியல. சார் நல்ல கேர்ஃபுல். அப்படி வச்சிருப்பா சார், பார்த்து. ஏய் கேக்குதாடா? என்னத்த கேக்குதோ. யோ கையில இருக்க. யோ மெதுவா வாயா, நீ போய் உள்ள விழுந்துறாத. இங்க என்ன கறிக்கஞ்சியா ஊத்துறாங்க? எல்லாமே உட்கார வச்சிருக்க மேலான்னு சொல்லியா? சார் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க சார். இந்த ஊர்க்காரங்க ஒரே பிரச்சனை நீ பண்ணுறாங்க. போலீஸ்காரன் தானே? சார் வணக்கம் சார். நீ தான் காடா? ஆமாம் சார். என்ன புடுங்குமா போயிருந்த? சாப்பிட போயிருந்தேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்தோ டூரிஸ்ட்னு வந்து நம்ம உயிரை வாங்குறானுங்க. இருக்கிற பிரச்சனைகள்ல என்னாச்சு? கிளப்புக்குறனால வரவே இல்லை. எங்க சார் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டானுங்க, அந்த டென்ஷன்ல சுத்திட்டு இருந்தேன். தம்பி கயிறு தெரியுதா? யோ ரோப் லூஸ் பண்ணி. டே சிஜோ, இது ஒன்றும் நடக்கிற காரியம் இல்லை. வீணா டைம் தான் போயிட்டுருக்கு. அவங்கள இறங்கி குழியில் பார்க்க சொல்ல. நான் பேசுறது கேக்குதா? தம்பி அவன் உள்ள இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கானு, இவனுக்கு மேல இருந்து தூண்டில் போட்டுட்டு இருக்கானுங்க. முட்டா பசங்க. நீ வாடா. அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். யோ விடியா என்ன சார்? ஒண்ணு இல்ல சார், அவனுக்கு உயிர் இருக்கு. நீங்களும் ரொம்ப நேரமா கயிறை உள்ள போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவனால கயிறை பிடிக்க முடியலனா யாராவது உள்ள இறங்கி பாருங்கன்ற. ஏய் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. யாரா நீ? நான் அவனோட ஃப்ரெண்ட் சார். இருங்க சார். இல்லையா சார், அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு சார். அந்த குழியில கை திறக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது நேரான குழி இல்லை சார், வளைஞ்சு நெளிஞ்சு போற குழி. புரிஞ்சுக்குங்க சார், ப்ளீஸ் சார். சார் அந்த குழிக்குள்ள இருக்கிற குளிருக்கு அந்த பையன் செத்துருப்பாரா சார்? இப்ப வந்து நொட்டு. நீ ஒழுங்கா டியூட்டி பார்த்தா அவனுக்கு இங்க வந்துருப்பானுங்களா? இல்ல சார், 3 டிபார்ட்மெண்ட் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவன் நமக்கு வந்து வேலை சொல்றான். நம்மள பார்த்தா விளையாடுற மாதிரியா தெரியுது? ஹலோ தாமஸ், சார் இங்க வாயா. யோ, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உடனே உள்ள இறங்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு. சார் நீங்கள் தான். யோ
நான் தான் சொல்றேன், உடனே உள்ளே இறங்குறது ஏற்பாடு பண்ணு, சீக்கிரம். எல்லா வேலையும் நடக்கும். வர வைப்போம். கூட்டு போய் ஓகேவா? இல்லை சார். என்னாச்சு? என்னால் முடியல சார். ஏய், நீ அப்படி பேசுற? உங்களுக்கே தெரியல சார் இது எவ்வளோ டேஞ்சரான இடம்னு. பயப்படாத, நான் இருக்கேன். யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்க. ஃப்யூச்சரில் உன் சர்வீஸ் ரெக்கார்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் முடியாது சார். சார் என்னையா கன்ஃபியூஷன்? சார், பசங்க குழிக்குள்ள இறங்க பயப்படுறாங்க. ஐயோ, உள்ளுக்குள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? ஏதாவது பண்ணி காப்பாற்ற பாரியா? சார் நீங்க சும்மா இருங்க சார். ஏன் தாமஸ், உங்களால முடியலன்னா ஊர்க்காரன் எவனா கூட்டு வந்து இறங்க சொல்ல வேண்டியதானே? சார் சார் என்ன லோக்கல்லேருந்து யாரும் வரமாட்டாங்க சார். சூசைட் பாயிண்டில் பணம் எடுக்கிற ஆனது இல்லை, அவனே கீழே இறங்கி கிட்டத்தட்ட 50க்கு மேலே பாடி எடுத்திருக்கான். அவங்க கூட இந்த இடத்துக்கு வரமாட்டான் சார். காரணம் சொல்லிட்டு ஏன் பயப்படுறீங்க? நீங்க யாரும் இறங்க மாட்டீங்களா? யோ, உன்னால முடியாதா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உள்ளே விழுந்து செத்து போனா கவர்மெண்ட்டில் டெட் சர்டி கூட கிடைக்காது சார். பிள்ளை ஊட்டியில் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. டேய், கண்ணா எங்கடா? அவனும் நம்ம கூட தானே நீந்துட்டு வந்தான். பின்னாடியில வந்தான். கண்ணா எங்க பின்னாடி தானே வந்தான். டேய் போடா. டேய் கண்ணா. சார் எடுங்கய்யா. சார் என்ன? நான் இறங்குறேன் சார். உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன். தேவைன்னா கூப்பிடுறப்போ. சார் இதுக்கு மேல ஒதுங்கி இருக்க முடியாது சார். ரொம்ப நேரமா நீங்களும் என்னென்னமோ செய்றீங்க. உங்களால முடியலன்னா நாங்க பாத்துக்கிறோம். தமிழ் புரியுமா? யாருல தம்பி, உங்க பேர் என்ன? குட்டன். குட்டன், உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது தெரியுதா? ஏற்கனவே ஒருத்தன் உள்ளுக்குள்ள உயிருக்கு போராடி இருக்கிறான். என்ன ஒன்னையும் உள்ளுக்குள்ள இறக்கிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை, புரியுதா? சார் இதுல என்ன சார் ரிஸ்க் இருக்கு? இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கலன்னா நாங்க எல்லாரும் குழிக்குள்ள இறங்குவோம். ஏய், என்ன ஹீரோ நினைப்பா? ட்ரைனிங் எடுத்தவனுங்களே இறங்குறதுக்கு பயப்படுறானுங்க. சூசைட் பாயிண்ட்ல இறங்கி பணம் எடுக்கிறவங்க கூட பயப்படுறான். நான் இறங்குறேன்னு சொல்றேன். ஏன் சார் அவரை பயமுறுத்துறீங்க? உங்கள யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வரலையா? குழியில விழுந்தவனை காப்பாத்துறது உங்களுக்கு அது ஒரு வேலை. ஆனா அவருக்கு அப்படி இல்லை சார். யோ, இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நாங்க யோசிக்கிறோம். தம்பி, நீ யோசிச்சு தானே பேசுற. அப்புறம் உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். டேய், இறங்குறது பயங்கர ரிஸ்க்குடா. நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா? நீ இருந்தா என்ன செய்வ? நீ இறங்கலன்னா நான் இறங்குவேன்.
கொஞ்சம் கவனிங்க. இந்த கையில் எப்படி பண்ணுறாரு, அந்த கையை எப்படி மடக்கிறாரு, ரெண்டையும் சேர்த்து எப்படி நாட் போடுறாருன்னு பாருங்கள். இந்த சைடு இடுப்புக்கும் இந்த சைடு செஸ்ட்டுக்கும். புரியுதா? அவனை பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டணும்னு சொல்றாங்க. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு சுத்தமாக புரியல. முதல்ல அவங்ககிட்ட நான் போகிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரெடியா? இறங்கலாமா? ரெடி. ரோப்பை ஹோல்ட் பண்ணுங்க. சரியா இருக்க? இன்னும் பின்னாடி போ. தம்பி நீங்க எங்கே இருங்க, நான் சொல்றதை அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே? யோ, லாஸ்ட்ல கை வச்சிருக்கால பின்னாடி போயா. நல்லா ஸ்ட்ராங்கா பிடிங்க. ஓகேவா? பயப்படாத. பாய்ஸ், ரோப் டைட்டா ஹோல்ட் பண்ணுங்க. கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிங்க. தம்பி ரெடியா? பாய்ஸ் ரெடியா? ரெடி சார். கொஞ்சம் அப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அப் 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 அப். ஓகே ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப். ஸ்லோவா டவுன். கொஞ்சம் ஸ்லோவா. டவுன் பண்ணுங்க. ஸ்லோவா. டவுன் டவுன். ஸ்லோவா. டவுன் பண்ணுங்க. அப்படியே ஸ்லோவா டவுன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா. பொறுமையா பொறுமையா. தம்பி இங்க வாங்க, நான் சொல்றது அவர்கிட்ட சொல்லுங்க. குட்டா, டேய் ஓகே தானே? டேய் இத பார்க்க முடியுதா? ஒரே இருட்டா இருக்கு, ரொம்ப வழுக்குது. தம்பி அவர் என்ன சொல்றாரு? கீழே ஸ்லிப்பரியா இருக்கான், கயிறு கொஞ்சம் லூஸ் ஆக சொல்றாரு. எதுவும் பிரச்சனைனா உடனே மேல வர சொல்லுங்க. டேய் கையில லூஸ் பண்ண சொல்லவா? இப்ப அசைய முடியாது, இங்க வழுக்குதுடா, மெதுவா விட்டா போதும். சார் கயிறு கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. தம்பி சுபாஷ் டவுன் பண்ணுங்க. டவுன் 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 பண்ணுங்க. டவுன் ஸ்லோவா ஸ்லோவா. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. மெதுவா. சுபாஷ் டவுன். இறங்கு சுபாஷ்.
ஸ்லோ பண்ணுங்க சார். நிறுத்துங்க. டேய் ஓகேவா? ஏய் ஏதாவது பார்க்க முடியுதா? ஸ்டாப் பண்ணுங்க சார். ஸ்டாப் பண்ணுங்க. இன்னும் நான் அவனை பார்க்கல. அவன் இன்னும் கீழே இருக்க போல இருக்கு. நான் கூப்பிடுறதே அவனுக்கு புரியல போல இருக்கு. நீ மெதுவா கையில லூஸ் பண்ணு. டவுன் 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 டவுன். அப்படியே 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 தான்.